எதை தொட்டாலும் டாட்டான்றோம். என்ன வாட்சி அப்படின்னு கேட்டால் டைட்டான். அப்படியே ரோட்டில் போயிட்டுக்கிறோம், என்னப்பான்னா தனிஷ்குன்னு ஒரு சொல்லுது, இது யாருன்னு கேட்டால் டாட்டான். அப்புறம் அடித்து பிடிச்சி போயிட்டு அப்புறம் திடீர்னு சும்மான்னு ஒரு வண்டி விடுறாங்க, தெரிக்குது வண்டி நாட்டில். ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு போயிங் டாட்டா தான் வாங்குறாங்க. சாஃப்ட்வேரில் அவங்க ஒரு பெரிய ஜாம்பவம். டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸில் பெரிய ஜாம்பவம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரி 6 காண்டினென்ட்டில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. டோட்டல் குரூப்லேயே கிட்டத்தட்ட 10,52,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தொடாத ஒரு இடம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தொட்டதெல்லாம் தொலங்குதுன்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அது டாட்டா குரூப்ஸால் டாட்டா குரூப்ஸ்னால மட்டும்தான் முடியறது. 40 லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி சம்பாரிச்சு கொடுக்குறதில்ல. எவ்வளோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, டாட்டா ஃபைனான்ஸ் இருக்குது, டாட்டா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டாட்டா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன எதுவுமே டாட்டா வாட்சே கூட இருக்காது சார். டைட்டான்லேயே ஒரு நெபுலா, ஆனால் அதில் இன்னொன்று ஏழை மக்களுக்கு டைமக்ஸ், இது என்ன தான் இல்லை அவங்ககிட்ட. டாட்டா இஸ் ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவருக்கு டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா அவங்களுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தி கண்ட்ரி. நம்பர் 1 இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில், நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இட் வாஸ் ஓன்ட் பை டாட்டா அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஏர்லைன்ஸ் ஆர் இன்சூர்ட் வித் நியூ இந்தியா இன்சூரன்ஸ். நான் ஒன்றாவது பார்த்தாது எம்ப்ளாயி, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி. ஏதோ ஒரு வகையில் எல்லார் லைஃப்லையும் டாட்டா இருக்குது. டாட்டா இருக்கார். அந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸுமே அவங்க ஓன் பண்ண ஆஃபீஸ் தான். நியூ இந்தியா இன்சூரன்ஸ் மட்டுமே இப்படி டாட்டா ஆரம்பித்த அந்த லெகசியோட சொன்னோம்னா, அவங்க இன்சூர் பண்ணாத மேஜர் இண்டஸ்ட்ரியே இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டு வைடு. இப்போ லாய்ட்ஸ் டெஸ்க்குன்னு ஒன்று சொல்லுவோம் லண்டனில். லாய்ட்ஸ் டெஸ்கில் நியூ இந்தியா இன்சூரன்ஸுக்கு தனி ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. ஏர் இண்டியா பிகம் நேஷ்னல் கேரியர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஒரு ஐகானிக் ஆயிடுச்சு. ஆன் டைம் இன் டைம் போகிறது, க்ளீன் மெயின்டெனன்ஸு, அதனுடைய பெயிண்டிங்கு, லோகோ, அதெல்லாம். டாட்டா குரூப்ஸ் டாஜ் அப்படின்றக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல் குரூப்போட ஒரு பெரிய ஹோட்டல். ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு தெரியும். அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஏர் இண்டியாவை கூட விமானத்தோட ஒரு ஹோட்டல் மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் போனால் பியூர் லினன் பார்ப்போம், க்ளீன் டாய்லெட்ஸ் பார்ப்போம், க்ளீன் மக்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ரேச்சில் தான் வச்சுருந்தாங்க. டாஜ் கோரமெண்டல் ஹோட்டல் எல்லாமே நீங்கள் நம்மளுடைய கற்பனையான ஹோட்டல் தானே. அப்போ ரொம்ப சீக்கிரம் நம்மளாம் போகணும், பார்த்து தான் போகிறோம், போக முடியாது. ஆமாம், இல்லை அதை மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரத்தன் டாட்டாவுடைய லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அதே மாதிரி அவருடைய பார்வைகள், அவருடைய விஷனரி ஃபுல்லாகவே பப்ளிக்கை நோக்கி மட்டுமே இருந்திருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் டாட்டா குரூப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும். ஸோ பப்ளிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து டாட்டா குரூப்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னும் விஷயங்கள் நீங்கள் எது சார் வித்தியாசமாக இருக்கே, இதையும் அவங்க உடலையே, இதுலேயும் டாட்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தது சார்? கம்பெனி ஆரம்பிக்க முடியாத ஒரு இடம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால், அங்கே போய் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு போகிறாரு. அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள், கவலையே படல அவர். நம்மளாம் அந்த பொலிட்டிக்கல் மக்களோட கையில் விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல கிளப்பிட்டு வந்துட்டார். இப்போ டாட்டா ஸ்டீல் இன்றைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஐகானிக் ஸ்டீல் தானே. அவங்க ப்ராடக்ட் எல்லாமே ஐகானிக் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே சார். வியந்த விஷயங்கள்லாம் அந்த லெகசி தொடரணும் சார். 10 லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்காருன்னா ஒரு குடும்பத்தில் 10.5 லட்சம் பேருக்கு இன்றைக்கி அவங்க இதில் வேலை செய்கிறாங்க சார். யாரும் சம்பளம் வரல, எனக்கு டாட்டா கம்பெனி பிடிக்கலன்னு வந்தல, டாட்டாவில் வேலை செஞ்சதுனால இன்னும் அதிகம் சம்பளம் வாங்கிட்டு வேறு இன்னொரு கம்பெனி வேலை செஞ்சுருப்பான்.